ஏசப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ரட்சகரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் நமக்கு இந்த ஜெப நாட்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து இந்த நாட்கள் அவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா, எங்களுக்குள்ள நல்ல ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகட்டும்ப்பா, ஒரு பாரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் கடமையேன்னு ஜெபிக்க வரல. ஏன்னா ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கி கண்கூடா நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த சந்ததிகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே தாறுமாறாக போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்குது ஆண்டவரே. ஆமாம், திறப்பில் நிற்க வேண்டியது எங்கள் கடமையாக இருக்குது. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டியது எங்கள் கடமைப்பா. நாங்களும் கண்டும் காணாமல் போயிடக்கூடாது. ஆமாண்டவரே, ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த நாட்களில் ஆமாண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. சபையில் உள்ள அத்தனை வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்கள் கடமையாக இருக்குதுப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா எங்கள் இருதயத்தில். ஆமாண்டவரே, ஆமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, அந்த பாரம் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. மேலோட்டமாக நாங்கள் ஜெபிச்சுட்டு போகிறதெல்லாம் இல்லைப்பா. ஆமாண்டவர், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த வருஷத்தில் நாங்கள் துவங்கின இந்த ஒரு ஜெபம் நீங்கள் எங்களை பாரப்படுத்துனீங்க ஆண்டவர். இந்த ஜெபம் செய்ய சொல்லி ஆமாண்டவர், சபையில் இருக்கிற வாலிபர்களுக்குள்ள, சிறுவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே வேதனையோடு நிற்கிறாங்கப்பா. பிள்ளைகளை நினச்சி, எதிர்காலத்தை நினச்சி. ஆமாண்டவர், பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாத காரியங்கள். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி சோமனு. ஏசப்பா, ஒவ்வொரு பெற்றோரும் வடிக்கிற கண்ணீர்கள், இருதயத்தின் குமுறல்கள். ஆமாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒரு பெரிய ஆண்டவரை பதிலை எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக ஆமாண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்புகிறதும், சாட்சியாக நிற்கிறதும் ஆண்டவரே. ஆமாம், கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புகிறதோ, பரிசுத்தமாக வாழ்கிறதோ, ஆமாண்டவரே ஆலயத்துக்கு வருகிறதோ, அல்லேலூ எப்படி ஊழியம் செய்கிறது, எப்படி நிறைய பிள்ளைகள் சபையில் அப்படி எழுமணும்பா. ஒரு ஆண்டவரே பிள்ளைகளை கூட நாங்கள் பிசாசு கையில் விட்டுறக்கூடாதுப்பா. எல்லாம் சொல்லுங்கள், பிசாசு கையில் விட்டுட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்குறவங்களா இருந்துடக்கூடாது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இந்த நாட்களில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்ம கையில் பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. எப்படி தாவீது கையில் ஆமாம் கொடுக்கப்பட்டதான் அந்த ஆடுகள். ஆமாம், அந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே வந்த கரடியோ சிங்கமோ அந்த ஆமாம் ஆடுகளை அவ கவ்வி கொண்டு போகும்போது அது வேடிக்கை பார்த்துட்டு அந்த இடத்துல தாவீது இல்லைங்க. ஆமாம், உடனே போனார். போய் அந்த சிங்கத்துக்கிட்ட, கரடி கிட்ட ஆமாம் போராடி அதை கொன்று கிழிச்சு போட்டு அந்த ஆடுகளை அந்த சிங்கத்து கையிலேருந்து காப்பாற்றினாரு. கரடியின் கையிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார்ல. அதுபோல் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற ஜெபம் இதுதான். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வருகிறோம், அந்த பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வருகிறோம். ஒருவேளை நீங்கள் பேரம் பேத்தி எடுத்திருக்கலாம்,
இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம், பரவாயில்ல. பேரன் பேத்திக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமையாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மௌனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு அந்த பிள்ளைகளை பிசாசு வெகுவாய் கொண்டு போயிடுவான், பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான், சாபத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான். ஹல்லேலூயா. ஆமாம், ஆமாம். அந்த நாட்களில் சொல்லி ஜோமனு, இயேசுவே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு தாகமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கணுன்ற அந்த பாரம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே, ஆமாப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவர், இந்த நாட்களில் ஆண்டவர் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிற ஒரு பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம், ஒரு பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஜெபம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ பேரை காப்பாற்றுவது தான் இந்த ஜெபம், எத்தனையோ வாலிபர்களை காப்பாற்றுவது இந்த ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிஷபா நம ஹது ரபா நம கபா. இன்னைக்கு எங்கள் வாலிபர்களுக்காக உங்கள் சன்னிதானத்தில் நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் கதறுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிஷபா லகதர கத நமங்கபா ரிமா நங்கதுரி அந்த ரபா ஷகதர கபா. எல்லாருமே எல்லாருமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷகத நங்கது ரபா ரிமா நங்கது ரபா நம கது ரபா நம கபா. ஓ ரபா நம்ம கத ரகது நமங்கத ரபா. அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, ஆமாப்பா, கண்களை குளமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களெல்லாம் ஆண்டவரை குளமாக மாறட்டும். கண்ணீரோடு ஜெபிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன், ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமாண்டவர், இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சிக்கிற ஒரு பெரிய வேலையை தான் எங்கள் கையில் தந்திருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, மரணத்தினின்று. பிசாசு மரணத்தை நோக்கி கூட்டிட்டு போகிறான் பிள்ளைகளை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பின்னாடியே போய் எல்லா விஷயத்திலையும் கவனிக்க முடியாது. பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை, என்ன பேசுகிறாங்க நமக்கு தெரியலை, என்ன பார்க்குறாங்க நமக்கு தெரியலை, அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன காணப்படுகிறது நமக்கு தெரியலை. எல்லாம் கொஞ்சம் பாரத்தோடு கூட நிறைய பேரண்ட்ஸ் பாரப்படுறாங்க. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுக்கு அடுத்த படிப்பு காரியம் என்னவோ, அவங்களுக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையணுமே, அவங்களுக்கு ஏற்ற வேலை அமையணுமே, இப்படி நிறைய விஷயத்தில் இன்றைக்கி பேரண்ட்ஸினுடைய பெரிய பாரமே இன்றைக்கி பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லி ஜோமானுங்க, ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களை ஒன்று கூட்டி ஆமாண்டவர் இப்படி ஜெபிக்க வைக்கிறீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் ஒரு பெரிய ஆண்டவர் காரியத்தை செய்ய போகிறீங்க. இந்த சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர போகிறீங்க. ஆமாண்டவரே, ஒரு பெரிய ஆண்டவரே ரட்சிப்பை தரப்போகிறீங்க ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையை தரப்போறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா. நாங்கள் மனுஷங்கிட்ட போய் நிற்கிறல ஆண்டவரே, உங்ககிட்ட வந்து நிற்கிறோம்ப்பா. சொல்லுங்க, நாங்கள் மனுஷனை தேடி ஓடலை. ஆமாம், எங்கள் பிள்ளைகளுக்கு ஆமாம் கவுன்சிலிங்க்குன்னு சொல்லி அங்கங்கே ஓடுறத விட நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்காக தான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் மாத்திரம் இல்லாமல் சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளாக நினைங்க.
ஆமாம், ஒரு பிள்ளைங்க கூட தவறான பாதையில் போயிடக்கூடாதுங்க. தவறான பாதையில் போயிடக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தின் வெளிச்சத்தின் இருக்கணும். அல்லேலூயா. சத்துரு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அல்லேலூயா வஞ்சித்து கொண்டுறான். வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அந்த அல்லேலூயா வஞ்சனையில் இருந்து நம்ம பிள்ளைகள் விடுவிக்கப்படணும். நம்ம பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லி 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 அப்பா அப்பா எங்களுக்கு வேற ஒரு வழி தெரியலப்பா, எங்களுக்கு வேற ஒரு ஆண்டவரே போக்கிடம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு உங்களை விட்ட ஆண்டவரே யாரும் இல்லைப்பா, நாங்கள் உங்கள் பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேளுங்க, அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேளுங்க. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. நம்ம ஒரு சிலராக இருந்தாலும் இந்த நாளிலும் கூட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிஷபா நம ஹது ரபா கபா ரிமா நங்க தூரங்கமா ஹபா ஹபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரப்பப்பட்டவர்களா இந்த நேரத்தில் கூட ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஜெபம்னு சொல்லும் போது நீங்களும் நானும் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம். ஒரு போர் முனையில் நிற்கிற ஒரு இடம் தான் எப்போவுமே ஜெப நேரம். ஜெப நேரன்றது சாதாரணமாக நம்ம உட்காந்துட்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் இந்த இடத்துல பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ண உட்காந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி தான், ஆனாலும் அவனை நம்ம இந்த இடத்துல மேற்கொள்ளுவதற்கு தான் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு வேடிக்கை பார்க்க வரலை, நம்ம வேற எதையோ சிந்தித்து கொண்டு இருக்க வரலை, நம்ம போராட வந்திருக்கிறோம். ஆத்துமாக்களை பிசாசின் கையிலிருந்து பறித்து எடுப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய எல்லா சதி திட்டங்களை நிர்மூலமாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். அவன் விரித்த கண்ணிலிருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறோம். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் சொன்னது போல கண்ணி தெரித்து நம்ம பிள்ளைகள்லாம் காப்பாற்றப்படணும். சொல்லுங்க, கண்ணி தெரிக்கணும். பிசாசு விரித்த வலையிலிருந்து நம்ம பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றப்படணும். அவனுடைய எல்லா சதி திட்டங்கள், அவனுடைய எல்லா விதமான பொல்லாத கிரியைகள், நாச மோசங்கள் எல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படணும். எல்லாம் சொல்லி ஜோமனுங்க, எல்லாம் உடைக்கப்படணும் உடைக்கப்படணும். எல்லாம் தந்திரங்கள் உடைக்கப்படணும். அவனுடைய எல்லா விதமான அல்லேலூயா வஞ்சக தன்மைகள், அல்லேலூயா உலகத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போகிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து இன்னைக்கு நம்ம வாலிபர்கள் மீட்கப்படணும் 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 மீட்கப்படணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிஷபா நமகபா ரிமா நங்கதர கபா நமகபா ரிமா நங்கதர கபா நமகபா கபா அரிமா நம ஷகத ரமா நம கபா அரிமா லகதர கபாதி அந்த ரபா கபா. ஆமாம் 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 ஆமாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த யுத்த காலத்தில் ஆமாங்க, நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்களேன். ஏன்னா நீங்கள் நிற்கிறது யுத்த காலத்தில். ஹல்லேலூயா. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா சத்துரு உங்களுக்கு எதிராக நிற்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. பிசாசோட எதிர்த்து போராடுறதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விட்டுற வேண்டாம் விட்டுற வேண்டாம். நம்ம சபை பிள்ளைகளை பார்க்குறோமே, யாராக இருந்தால் என்னங்க, நம்ம பிள்ளைக்கு தான் ஜெபிக்கணுமா என்ன? எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆமாம், அவங்க சரீரத்துக்கு விரோதமாக பிசாசு போராடுறான். அவங்க சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்கள் வருது அடிக்கடி. எல்லாம் சொல்லி 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 ஆண்டவர் சமூகத்தில் கதறுவோம் கதறுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ தேவையில்லாத வியாதிகளை கொண்டு வருகிறான், பயங்களை கொண்டு வர்றான் பிள்ளைகளுக்குள்ள. ஆமாம், கலக்கங்களை கொண்டு வர்றான். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை விட்டு தூரமாக கொண்டு போகிறான். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் எதிரான கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படணும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும்னா பிள்ளைகளுக்கு கஷ்டமாக தெரிகிறது. அப்போ தான் தூக்கம் வருது, அப்போ தான் வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு பிள்ளைகளை பிசாசு பல விதங்களில் அவங்கள மடங்கடித்து கொண்டு
கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் ஆமாம் மொபைல் ஃபோனில் அடிக்ஷனாக இருக்கிறாங்க. ஆமாம் அநேக பிள்ளைகள் கேம்ஸில் அடிக்ஷனாக இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லி சொல்லி அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு பிசாசனுடைய சதி திட்டத்தில் மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்களே. நீங்களும் நான் இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறது அதுக்கு தான் அந்த பாரம் வரட்டும். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு மதுபானத்தில் அடிமையாக இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு சிகரெட்டு பிடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு அல்லேலூயா கஞ்சால் அடிமையாக இருக்கிறாங்க தெரியுங்களா? எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு நம்ம கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு ஆபாச இணையதளத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? அல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் அந்த பாரத்தை நம்ம கையில் தந்துருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு படிக்காம ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? ஆமாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு எதிர்த்து பேசி பேரண்ட்ஸுக்கு மதிக்காம பேரண்ட்ஸு வேதனைப்படுத்துகிற பெற்றோர் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்னைக்கு எழும்பிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. பிள்ளைங்க வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரிஷபா நமஹபா எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை அவர் பாதத்தில் ஊற்றுவோம். அவர் பாதத்தில் ஊற்றுவோம். அல்லேலூயா. உண்மையாக நம்ம ஜெபிக்கங்க. ஆமாம் எப்பேற்பட்ட சங்கிலிகளும் அறுக்கப்படும், எப்பேற்பட்ட கட்டுகளும் அறுக்கப்படும். அல்லேலூயா. ரிஷபா நம ஹது ரபா நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமாம் அல்லேலூயா. உங்களுக்கு அல்லேலூயா முழங்காலில் நின்று ஜெபிக்கணும்னு இருந்தால் முழங்காலில் ஜெபம் பண்ணுங்க. நல்லது. அது முழங்காலில் ஒரு யுத்தம் பண்ணுறது நல்லது. இல்லை பாஸ்டர் எனக்கு ரொம்ப முட்டு வலிக்கும்னா ஆமாம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா ரெண்டு பேர் கரங்கோத்து ஜெபம் பண்ணுங்க. எப்படியாக இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். நம்ம பிள்ளைகளை பிடித்திருக்கிற எல்லா சாபக்கட்டுகள் பிசாசு கட்டுகளில் இருந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் விடுவிக்கப்படணுங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பிள்ளைகளை குறித்து ஏகப்பட்ட காரியங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லப்படுகிறது, சமுதாயத்தில் சொல்லப்படுகிறது. வீட்டுக்கு வந்தால் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் சமுதாயத்தில் பிள்ளைகளை குறித்து தாறுமாறா சொல்றாங்க, தேவையில்லாத காரியங்களை சொல்றாங்க பிள்ளைகளை குறித்து. எல்லாம் சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஹல்லேலூயா. ரிஷபா நம ஹது ரபா ரிமா கமா தேவையில்லாத எண்ணங்களால் இன்னைக்கு பிசாசு வாலிபர்களை நிரப்பி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் காதல் மயக்கத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இச்சையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓரின சேர்க்கையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, சுய புணர்ச்சியில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமா நீங்கள் நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நாம் ஜெபிச்சாதான் அடுத்த சந்ததி சபையில் பார்க்க முடியும். அடுத்த சந்ததியை காப்பாற்றுறதுக்கான ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிறாரு. ஆவியோட ஜெபம் பண்ணுவோம், உண்மையோட ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமாம் ஆவியில் அனலோடு ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் அனலோடு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரிகபா நமஹபா ரிமா நம கது ரபா ரிபா லக தர மன ஷக லபா ரிமா நங்கதுரி அந்த ரபா. எல்லா மந்திர தந்திரங்கள் இருந்து நம்ம பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். எல்லா மாந்திரீக கிரியைகள், பில்லி சூனியம், ஏவல் கிரியைகளில் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் இருந்து நம்ம பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும். அந்த சாபங்கள் இருந்து நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லாம் சொல்லி ஹல்லேலூயா. எத்தனையோ பேரண்ட்ஸு பாஸ்டர் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், வர மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வர மாட்டோம், வேற சர்ச்சுக்கு போகலாம், அப்படி அடம் பிடிக்கிற பிள்ளைகள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. ரிகா பனங் கது ரபா ரிமா நம கதுரி அந்த ரபா. தவறான பழக்க வழக்கங்களை இன்னைக்கு சமுதாயத்தில் இருந்து, படிக்கிற இடத்துல இருந்து, கல்லூரியில் இருந்து பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். வேலை செய்கிற இடத்துல தவறான பழக்க வழக்கங்களை இன்னைக்கு பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுகிறார்களே, எல்லாம் சொல்லி ஜோமனும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு விமோச்சன நாளாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும் சொல்லி ஜோமனுங்களேன். ஏசப்பா கதறுகிறோம்பா. நீங்கள் தந்த பிள்ளைகளை இன்னைக்கு பிசாசு கையில் விட்டுட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்க விரும்பல ஆண்டவரே, பிசாசு கையில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க விரும்பல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம், சில பிள்ளைகளுக்கு படிக்க முடியாமல் பிள்ளைங்க போராடுறாங்க, மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சில பிள்ளைங்க சொல்கிறாங்க மன அழுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வயசுலேயே எல்லாம் சொல்லி ஜோமனுங்க. பிசாசு பல ரூபங்களை நம்முடைய பிள்ளைகளை கட்டி போட பார்க்குறான். அந்த கட்டுகளெல்லாம் இன்னைக்கு அறுக்கப்படணும், அந்த கட்டுகளெல்லாம் இன்னைக்கு அறுக்கப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் தோல்வியை குறித்த பயங்கள், ஆமாம் தோத்துருவோமோ லைஃப்பில், அப்படிப்பட்ட பயங்களை பிசாசு ஏற்படுத்துகிறான். ஹல்லேலூயா. உன்னால் படிக்க முடியாதுன்ற பயங்களை ஏற்படுத்துகிறான், எக்ஸாமை குறித்த பயங்களை ஏற்படுத்துகிறான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சில மரண பயங்களை கொண்டு வந்த பிள்ளைகளை இன்னைக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். சில பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் வாழ பிடிக்கல, நான் தற்கொலை செஞ்சுக்கிறணும் நான் நினைக்கிறேன், அப்படிலாம் பிள்ளைங்க நினைக்கிறாங்கங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா பிள்ளைகளுக்காக நாங்கள் கதறுகிறோம்ப்பா. ஒரு ஆடை கூட நாங்கள் விட விரும்பல ஆண்டவரே, இந்த சபையில் இருக்க ஒரு ஆட்டை கூட நாங்கள் விட விரும்பல ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றணும், எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கணும் ஆண்டவரே. ஒரு அக்கினி பற்றி எரியணும், எங்கள் பிள்ளைகளெல்லாம் அபிஷேகத்தினால நிரம்பி நிற்கிறத நாங்கள் பார்க்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புகிறத பார்க்கணும். அல்லேலூயா. தீமோத்தேயுவை போல எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எழும்பணும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளோ பின்பு உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் காணப்பட்டது போல இன்னைக்கு அந்த விசுவாசம் உனக்குள்ள காணப்படுகிறதுன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அதுபோல எங்கள் பிள்ளைகள் எல்லாம் விசுவாச வீரர்களாக இந்த சபையில் எழும்பணும் ஆண்டவரே. விசுவாச வீரர்களா பிள்ளைங்க எழும்பணும் ஆண்டவரே. ஒரு ஷகலக தூரகதனகபா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தில் எழும்பணும்பா, விசுவாசத்தில் எழுமணும். ஒருவேளை இன்னைக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், கை குழந்தைகளா இருக்கலாம். அல்லேலூயா. இன்னும் நான் போய் என் பிள்ளைக்கு இப்போ என்னத்தை ஜெபம் பண்றது நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரிகபா நம கபா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக எழும்பட்டோ. ரிமானா சி அம்தரபே ரொந்த நகாதுரி அந்த ரெகதன காதிரி அந்த ரகதன கபா ரிஷகலபா. நம்ம பிள்ளைகள் தீனாலை போல இருந்துடக்கூடாது. சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளா இருக்கக்கூடாது, அங்கங்க ஊரை சுத்துற ஆளா இருக்கக்கூடாது. ரிக்காபா அப்படி சுத்தனதுனால தான் அவள் தன் கற்பை இழந்து போன ஒரு மகளாய் நின்னா. அப்படிப்பட்ட பிள்ளையா நின்றக்கூடாது. சொல்லுங்க இயேசுவே எங்க பிள்ளைகள் இன்னைக்கு தங்களுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமாப்பா கற்பை காத்து கொள்ளணுமே. இன்னைக்கு வாலிபர்கள் தங்கள் கற்பை காத்து கொள்ளணுமே. இன்னைக்கு ஆண்டவர் 7ஆம் வயசுல கற்பு சூறை ஆடப்படுகிறது. எத்தனையோ ஆண்டவரே தனியார் பள்ளிகளிலும் அரசாங்க பள்ளிகளிலும் ஆண்டவரே ஆமாப்பா டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது பிள்ளைகள் தங்கள் கற்பை இழந்து நிற்கிறார்களே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை கருவை கலைத்து கொண்டிருக்கிறார்களே. எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கதறுகிறோம். அல்லேலூயா. ரிகபா நங்கபா ரிமா நந்த ரதுனி அந்த ரக்கபா. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களிலே ஹல்லேலூயா பப்பு மோகம் ஹல்லேலூயா. பப்புக்கு போகணுன்ற மோகம் ஹல்லேலூயா. அங்கே போய் பார்க்கணும், இங்கே போய் பார்க்கணும், அங்கே என்ன இருக்குன்றதை அனுபவிக்கணும் அப்படின்னு விளையாட்டாக போய் பார்க்க போனவர்கள் எல்லாம் சிக்கி கொண்டவர்கள் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு பெற்றோருக்கு தெரியாம நான் படிக்கத்தான் போகிறேன், நான் இங்கே தான் போகிறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட இடங்களில் போய் சிக்கி கொண்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட மோகத்தில் எத்தனையோ வாலிபர்கள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. பப்பு மோகம் அல்லேலூயா. டிஸ்கோத்தி மோகம் அல்லேலூயா. ரிஷப நகதுரபா. எல்லாரும் கண்ணீரோடு ரிஷம நகதரகபா. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை கர்த்தர் காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஜெபத்தை நம்முடைய சபையில் ஏறெடுக்க வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ரிகம நகதரகபா. எத்தனையோ உங்க ஆவிக்குரிய கண்களில் பாருங்க, உங்க ஆவிக்குரிய கண்களில்
பிள்ளைகளை பாருங்க. அல்லேலூயா. ரிஷகபகபா. நம்ம யுத்த காலத்தில் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். யுத்த காலத்தில் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிசாசினுடைய எல்லா சதி திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறத உங்க கண்களால பாருங்க. அவருடைய எல்லா தந்திர கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறத பாருங்க. ரீமா நமா ரீமா லகரகதுனி அந்த ரகதன கபா ரீமா நங்கதுரி அந்த ரகதன கபா ரீபா லகதுர பனமா ஷகலகதுர கதன கபா ரீமா நமகதுரி அந்த ரகதல கதுரி அந்த ரகபா ரீபா லகத ரகதுனி அந்த ரகதன கபா. ஆமா ஆமா ஆமா. எல்லாம் இணையதளத்தில் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள். ஆமா, இணையதளத்தில் அடிமைப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும். நல்ல இரவுகளிலே ஆமா மணிக்கணக்காக ஆமா ஹல்லேலூயா ஆன்லைன்ல இடைப்பட்டு கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் எல்லாம் ஆமா ஆமா விடுவிக்கப்பட வேண்டும். ஆன்லைன் ரம்மில மீட்டு மாட்டிட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன் ரம்மில மாட்டிட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன் கேம்ல பணத்தை டவுன்லோட் பண்ணி பண்ணி ஆமா ஆமா எவ்வளோ பணங்களை இழந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாம் கண்ணீரோட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ரீகாபா நம கபா ரீமா நம தர கதுனி அந்த ரகத நகதுரி அந்த ரகபா ரீமா லகத ரகத நகதுரி அந்த ரகத நகத ரகபா ரீமா லகத ரகத நகதுரி அந்த ரகபா கபா கபா ரீகபா. ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சிக்க வேண்டிய பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணத்தில் நின்று ஹல்லேலூயா நித்திய நரகத்தில் இருந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்ற 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 அப்பா நாங்க எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரீமா நாசியாதரே ரீமா நகர கதுனி அந்த ரெபே ரீமா நகத ரகதன மர கதுன கர கதன கபா ரிக லகத ரகதுனி அந்த ரேகதன கபா கபா ரிக லகத ரகதன கதுரி அந்த ரகதன கதுரி அந்த ரகபா ரீமா லகத ரகதுனி அந்த ரகபகபா. ஆமாண்டவரே ரீமா நம ஷகத ரகதுனி அந்த ரகபகபா ரீமா நம கதுரி அந்த ரகத லகதுரி அந்த ரகதன கபா. ஆமாண்டவரே எல்லாரும் நல்ல ஆவில நிரம்பி அப்போ இந்த நேரத்தில் நாங்க யுத்தம் பண்றோம். ஆவில நிரம்பி யுத்தம் பண்ணுகிறோம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆமாண்டவர் ஆறுமுகம் பிரதருடைய மகன் மணிகண்டனுக்காக ஜெபிக்கிறோம். ஜேக்கப் பிரதருடைய பிள்ளைகள் ஏஞ்சலுக்காக அபிஷேகுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமாண்டவரே பாஸ்டருடைய பிள்ளைகள் டிம்லி பீட்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ் ஆடம் பீட்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவில நிரம்பி யுத்தம் யுத்தம். இது யுத்த காலம் யுத்த காலம். அமைதலா நின்றாதீங்க அமைதலா நின்றாதீங்க. ஆவில நிரம்பி நீங்க போராடுறதுல தான் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். முத்து பிரதருடைய பிள்ளைகள் அபிஷேக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரீகா லகதுரி அந்த ரகபா கிறிஸ்டோபர் பிரதருடைய பிள்ளைகள் சாராள் ஜெனிஃபருக்காக ஷாரன் பிரியன்காக ஜெபிக்கிறோம். ரீகா நகர கதுனி அந்த ரெகதே ரீகா பனகதுரி அந்த ரகபகபா ரெபேக்கா சகோதரியினுடைய மகன் சரவணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே ரீகா பலகதுரி அந்த ரகதன கதுரி அந்த ரகபா. ஆமாப்பா ஃப்ரீடா சிஸ்டருடைய ஆண்டவரே மகன் பிரவீன் ஆமாண்டவரே ஹல்லேலூயா விவாகம் ஆனாலும் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படணும் மீட்கப்படணும். ரீகா பலகதுரி அந்த ரபா. ஆமாண்டவரே சிட்டி சிஸ்டருடைய மகன் ரம்யாக்காக ஜெபிக்கிறோம். ரம்யாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமாண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஆமாப்பா மணியாவுடைய பேத்தி இலக்கியா என்கிற லிடியாக்காக ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். எல்லாரும் கண்ணீரோட ரீமா லகதரதனி அந்த ரகதன கபா. நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. ஹல்லேலூயா. ரக நம்ம பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களும் நான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜெபத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ரீகா பனங் கதுரி அந்த ரகபா. பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவன் மிகுந்த கோபத்தோடு அவன் இறங்கி இருக்கிறான். நம்ம பிள்ளைகளை மடங்கடிக்க பார்க்கறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஒரு அக்கினி இறங்குகிறது. நம்ம பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க ஜெபிக்க நம்ம சந்ததியின் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யுவராஜ் பிரதருடைய பிள்ளைகள் ஜோயலுக்காக பென்னிக்காக ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். நல்ல ஆவில நிரம்பி ஜோதி சகோதரியினுடைய பிள்ளைகள் ஷேர்லி அக்ஷாலுக்காக ஜெபிக்கிறோம். ஆரோன் ஜீவன் ராஜுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிகா பன கதுரி அந்த ரகபகபா. ரவி பிரதருடைய பிள்ளைகள் நிரஞ்சன்காக சஞ்சய்க்காக ஜெபிக்கிறோம். ரிகா பனா ரீமா நகத ரகது நகபா ரிப
ரிபா லகத ரகது நம ரிபா நம கதுரி அந்த ரகத ரகப கபா. இயேசுபாதம் பிரதருடைய மகன் யாபேஸுக்காக ஜெபிக்கிறோம். ரிமா நங்கதுரி அந்த ரகபா. ஜோஷுவா பிரதருடைய மகன் பிள்ளைகள் தர்ஷன்காக பியூலாக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ரிமா நகத ரகதனி அந்த ரகபா கபா ரிமா நங்கதுரி அந்த ரகபா. ஐசக் பிரதருடைய பிள்ளைகள் வின்டனுக்காக நியூட்டனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆவில நிரம்பி 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 அல்லேலூயா ரிகபா ரகதன கபா உரகபா. ஒருவேளை தனியா ஜெபம் பண்றதுக்கு சோர்வா இருந்ததுன்னா ரெண்டு பேர் கையை கோத்து கூட நல்லா ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஆகிலுங்க நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அவர்களை சூழ இருந்த இருள் விலக வேண்டும். ரிகபா லகபா ரிகபா லகதுரி அந்த ரகபா நகத ரகபா. விக்டர் பிரதருடைய பிள்ளைகள் ஜெசிகாக்காக ஆமா ஜெருஷாக்காக ஜெபிக்கிறோ. ரிமா நகதுரி அந்த ரகபா கபா கபா கபா. சஞ்சய் சுவாமியோடைய பிள்ளைகள் ராஜாக்காக ரோஜாக்காக ஜெபிக்கிறோ. ரிமா நங்கத ரகபா. ஜெபிக்க 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 ரட்சிக்கப்படாத பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமா மரதினி அந்த ரகபா. மனம் திரும்பாத பிள்ளைகள்லாம் மனம் திரும்புவாங்க. ஜேக்கப் பிரதருடைய மகன் செபாஸ்டியனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுதாகர் பிரதருடைய மகள் லீனாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆமா லீனா ஆண்டவரே. எல்விஸ் பிரதருடைய ஆண்டவரே பிள்ளைகள் ஸ்டீவ் டேனியல் பீட்டருக்காக நியோஷன் பீட்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஜபாசிஸ்டருடைய மகா ஜோஹன்னாக்காக ஜெபிக்கிறோம். ரிகா லகபா ரிமா நகர் ரகத நகபா ரிமா நகத ரகபா கபா. இம்மானுவேல் பிரதருடைய ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஜெனிஃபருக்காக ரோஷனுக்காக சாலமோன் ராஜாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிமா நகபா ரிமா கபா திரி அந்த ரபா. விடாப்படியா ஜோமனுவோம் விடாப்படியா ஜோமனுவோம். ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டும் பிள்ளைகள் மேல அக்கினி இறங்கட்டும். இந்த நேரத்தில் பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்கள சூழ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா ஆனந்தன் சாந்தியுடைய மகன் தங்க ஸ்தேவானுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா தங்க ஸ்தேவானுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாப்பா கலைவாணி ஆண்டவரே சகோதரியுடைய ஆண்டவரே பிள்ளைகள் சித்தார்த்துக்காக மானசாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிமா நகதுரி அந்த ரக நக பக பகபா. கவிதா சிஸ்டருடைய மகன் சாம் ஜெபசிங்குக்காக ஜெபிக்கிறோம். ரிமா நகத ரக நகத நகத நகபா ரிமா நகதரி அந்த ரகத நகபகபா. ஆமாண்டவரே ரவிச்சந்திரன் பிரதருடைய மக சங்கவிக்காக ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஆமாப்பா அலெக்ஸ் பிரதருடைய பிள்ளைகள் இமாக்லேட் ஷானாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஜெசில்டா ஷானிகாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம்பா 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 ஜெபிக்கிறோம்பா. தபிதா சிஸ்டருடைய பிள்ளைகள் பிரவீதாக்காக பிரசாத் ராவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். குமாரி சிஸ்டருடைய பிள்ளை ஆண்டவர் மகன் ராஜ்குமாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செல்வி சிஸ்டருடைய மகன் ஆண்டவரே சந்தோஷுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க சொல்லி ஜோம் பண்ணுங்க. ரிகபா லகதுரா பனா மகபா ரிமா நகத ரபகபா ரிபா லகத ரகத நகது நாமா ரிக நகத நகது ரகத நகது ரபகபா ரிமா நம கதுரி அந்த ரகபகபகபா. மாரிராஜ் பிரதருடைய பிள்ளைங்க ஜோஷுவாக்காக ஜான் பீட்டருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் எல்லாம் சொல்லி சொல்லி ஆவில நிரம்பி. ஆமா இத்தேஷ் பிரதருடைய பிள்ளைகள் சாமுவேலுக்காக ஃபியோனா ஃபெய்த்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிகா லக ரகதுனி அந்த ரபா. ஃபெமிலா சிஸ்டருடைய மக ஆண்டவரே ஹன்சனிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிமா நகதுரி அந்த ரகபகபா. சாலமோனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இளவரசிக்காக நிக்கிதாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிமா நஷகலகதுரி அந்த ரகபா ரிமா நகதுரி அந்த ரபா. பெயர்களை சிலுவையில் எழுதுங்க சிலுவையில் எழுதுங்க. இயேசுவின் நாமத்தினால அவர் சன்னிதானத்தில் பிள்ளைகளோட பேரெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி. ஆமாப்பா யோகராஜ் பிரதருடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஹெலன் மெர்லின்காக ஜெபிக்கிறோம். ஆட்ரியல் ஜாஸ்லின்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ரக நக பகபா. சௌந்தரராஜனுடைய பிள்ளைகள் லியோ ஆண்டவரே. ஆமாப்பா லியோனா ஜாஸ்லின்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே பெர்னஸ் ஜாஸ்லின்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ரிமா நகதுரி அந்த ரெபே ரிமா நகதுரி அந்த ரகத நகது ரபா. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னு சொன்னீங்களப்பா. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்குன்னு சொன்னீங்களே. நாங்க ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி
எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த வசனங்கள் அப்படியே நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் பிரதருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ராஜாக்காக, பிரைசிக்காக, ஜெருஷாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ரகநக துநகதர கப நமகபா கோபி பிரதருடைய பிள்ளைகள் தர்ஷத்துக்காக, பிரிஷாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ரிகா லக துன மன கது நம நம கபா ரிமா நக துர கபா ரிமா லகதர கபா கிரணுடைய ஆண்டவரே பிள்ளைகள் தேஜன் ராஜிக்காக, செல்சியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிக லக துர கதனமா ரிக லகதர கமா ரிக நக துர கதன கதுனி அம்த ரேபெதே ஊர கத ரகதுன மரகதுன மா ஷிகிலெகெதரே ரிமா நம கதுரி அம்த ரகதுன மகபா ரிமா நக துர கத ரபா நம கது ரபா ரிமா நம கது ரபா நம ஷிகி நிகெதே ரெகபா கபா ரிமா கபா பிரியா லிவிங்ஸ்டனுடைய பிள்ளைகள் ஆலியா ஸ்வீட்டி பிளெஸிக்காக, சாண்ட்ராக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அருண் பிரதருடைய மகன் ஜான் தாமஸுக்காக ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவர். கிரேசி ஆண்டவருடைய பிள்ளைகள் யாபேஸுக்காக, ஜோஹன்னாக்காக, காட்வின்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரிமா லகதுரி அந்த ரபா இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்குள்ளலாம் ஆவிக்குரிய ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. படிக்கிற காரியத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்த்தோமோ அதை விட ஆவிக்குரிய காரியங்கள் ஸ்பிரிச்சுவல்ல எங்க பிள்ளைகள் அதிகமா பிளஸ் ஆகட்டும் ஆண்டவர். பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆமா ஸ்பிரிச்சுவல்ல எங்க பிள்ளைங்க ஆண்டவர் பிளஸ் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல்ல இன்னும் வளரட்டும் ஆண்டவரே, வளரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீகா பன கபா ஆண்டவரே. ஹல்லேலூயா. சூர்யா பிரதருடைய மகள் அவந்திக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா சதீஷோடைய மகன் மேத்திஸ்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. சந்தோஷோடைய ஆண்டவரே மகன் ரயன்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ரிகநக நகமக ரகபா நத்தானியல் பிரதருடைய பிள்ளைகள் தியாக்காக, டேனியல்காக ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ரிகல கதுனி அம்த ரெபே ரி ஷகல கதுரி அம்த ரெகபக பகபா சிட்டி சிஸ்டருடைய பேத்தி ஜாஸ்மிதாக்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ரிகல கதுரி அம்த ரபா ரிகல கதுரி அம்த ரெபே ஷிக பல கதுரி அம்த ரெகபகபா ரிமா நம ஷிகல கதுரி அம்த ரபா. ஜெபஷிபாவுடைய மகள் பிரிசிக்காக ஜெபிக்கிறோம், பிரிசிலாக்காக ஜெபிக்கிறோம் பா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ரிகா பனமா கபா ஆண்டவர் நாகமணி ஆண்டவரே அவங்களுடைய மகள் ஆண்டவர் 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மோக்ஷாக்காக, கௌஷிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் வேலி அடிங்க வேலி அடிங்க வேலி அடிங்க வேலி அடிங்க. ரிமா நம கபா ரிமா நம கபா சலோமியோடைய மகள் தெபோராளுக்காக ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. எழிலரசியினுடைய பிள்ளைகள் தர்ஷினிக்காக, ரூபிக்காக ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. விமலா சகோதரியுடைய பிள்ளைகள் காவியாக்காக, கிருபாக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா ஆமாப்பா பிள்ளைகள் பேரெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஒருவேளை நாங்க உங்க பேரை சொல்லலைன்னா ஆமா மன்னிச்சிருங்க, அவங்க பேர்களை கொடுங்க, நாங்களும் ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. ரிமா நாசி அம்த ரேபே கபா ரிமா நாஷி அம்த ரே கபா 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 ரிகபா கபா கபா ரிக லகதுரி அம்த ரேகபே ரிமா நம கதரி அம்த ரகபா கபா. இந்த ஆண்டவரே இரவு நேரத்தில் பிள்ளைகளுக்காக கதறுகிறோம் பா, பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அவங்கள ஆண்டவரை பிடித்ததான ஆண்டவரே எல்லா விதமான கிரியைகளும் இன்னைக்கு இரவு ஆண்டவர் நிர்மூலமாக்கப்படுவதாக. அவங்களுடைய ஆண்டவரை படுக்கை அறைய உங்க கையில தருகிறோம் சொல்லுங்க. பிள்ளைங்க படுக்கிற அந்த படுக்கை உங்க கைகளை தருகிறோம் ஆண்டவரே. இரவு நேரங்கள்ல ஆண்டவர் அந்த பிள்ளைகளை சுற்றி வருகிற எல்லா பொல்லாத கிரியைகள், அவங்க எண்ணங்களை கெடுக்கிற கெட்ட சொப்பனங்கள், அருவருப்பான கிரியைகள் ஆமாண்டவர் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. அல்லேலூயா. ரிக பனங்கதுரி அந்த ரகபகபா பிள்ளைகளை நோக்கி வருகிற ஆபத்துக்கள், பிள்ளைகளை நோக்கி வருகிற விபத்துக்கள் எல்லாவற்றிலும் இருந்து காராஷி அந்த ரெபே ரிமா நகதுரபா வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பள்ளிக்கூட வளாகத்தில், கல்லூரி வளாகத்தில், ஆமாண்டர் குடி இருக்கிற வீட்டு பகுதியில், சர்ச்சுக்குள்ள எல்லா இடத்திலும் தேவையான பாதுகாப்பு. ரிமா நாஷி அந்த ரெபே ரிமா நங்கா தூரி அந்த ரக நகப கப கபா பிள்ளைகளுடைய மனசை கெடுக்கிறதான எல்லா விதமான கிரியைகள், எல்லா கெட்ட நண்பர்கள், கெட்ட சவகாசங்களை விட்டு பிள்ளைகள் விலக கதறி அழுது ஜோமனுங்க. கெட்ட நண்பர்களை விட்டு பிள்ளைகள் விலகணும். நமக்கு
நமக்கு எதுவும் தெரியறதில்ல, யார் கூட பழகுறாங்க தெரியல, ஹல்லேலூயா, யார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க தெரியல. ரீமா நகதுரி அம்மா ரீமா நம ஷகலகபா. சொல்லுங்க சொல்லுங்க, கெட்ட நண்பர்கள், கெட்ட சவகாசங்கள்ல இருந்து பிள்ளைங்க இன்னைக்கு விடுவிக்கப்படணும்பா, விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. ஆமாப்பா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் ஹான்ஸுக்கு ஆண்டவர் ஹான்ஸ் போடுறது என்னென்ன ஆண்டவர் லாகரி வஸ்துக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அதெல்லாம் விடுதலை ஆகணும், விடுதலை ஆகணும். பெற்றோருக்கு ஆண்டவரை கீழ்ப்படியணும். எல்லாம் சொல்லுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ரீகா பனதி அம்த ரேக தன மரகதுன மகபா ரிமனா ஷக பகபா ரிபா லகதுர கதன மகபா. ஆமாண்டவர், வீட்டை விட்டு ஆண்டவரை வெளியேறணும், வீட்டை விட்டு ஓடணுன்ற தவறான எண்ணங்களுக்குள்ள கொண்டு போற எல்லா சத்துருவின் கிரியைகள் இருந்து பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, வீட்டை விட்டு ஓடிரலாமா, எங்கேயாவது ஓடலாமா, யாராடாவது ஓடிரலாமா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அறவே பிள்ளைகளை விட்டு நீங்கணும். ஆண்டவரை, வேலி போடுங்கப்பா, வேலி போடுங்கப்பா, வேலி போடுங்கப்பா. அன்னைக்கு பக்தன் யோபு தன் பிள்ளைகளுக்காக அனுதினமும் பலி செலுத்தினது போல இன்னைக்கு நாங்க பலி செலுத்துறோம்பா, ஜெப பலியை ஏறெடுக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. அனுதினமும் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினாராம் பக்தன் யோபு. ஹல்லேலூயா. அது போல இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவோம், பலி செலுத்துவோம், பலி செலுத்துவோம், பலி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ரீகா பனா ஷகா லகபா ரீமா நம கத நக தன கத நகபா ரீகா லக தன கத நக தன கத நகபா. நீங்க தந்த பிள்ளைங்கப்பா, நீங்க தந்த பிள்ளைங்கப்பா, நீங்க தந்த பிள்ளைங்கப்பா, நீங்க தந்த பிள்ளைங்கப்பா. ஹல்லேலூயா. ரிக பன ஷக தன கதுரி அந்த ரகபா. நாளைய தலைமுறைகள் ஆமாண்டவர் தேசத்தை அசைக்க போகிறவர்கள், எழுப்புதலை கொண்டு வர போகிறவர்கள், ஆமா தேவ ராஜ்யத்தை கட்ட போகிறவர்கள், ஊழியர்களாய் எழும்ப போகிறவர்கள். ஹல்லேலூயா. ரிக பனாஷி அந்த ரெக தனகபா ரிமா நகதரி அந்த ரகபா. ஆண்டவரே, நாங்க சொல்லி ஜோமன பிள்ளைங்க ஆமாண்டவரே நாளைய ஆண்டவரே நாட்கள்ல ஆமாண்டவர் நல்ல ஊழியர்களாய் எழும்பணும். சொல்லுங்களேன் எல்லாரும் 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 தேவ சுத்தத்தின்படி உங்க ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே, பல நாட்களா ஆண்டவரே பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல ஆண்டவரே ஆமாப்பா நிலைமைக்கு வரணுன்றதுக்காக ஜெபம் பண்ணோம். அதே போல நல்ல நிலைமையில இருந்து உமக்காக ஊழியங்களை செய்கிறவர்களாக எழும்பணும். ஆண்டவரே, முழு நேர ஊழியத்துக்கு வரணும். ஆண்டவரே, பகுதி நேர ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே, அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே, மெய்ப்பன் ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே, தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே, போதக ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே, என்ன மினிஸ்ட்ரி தந்திருக்கிறீங்களோ பிள்ளைகள் எழும்பணும். ஆண்டவரே, சொல்லுங்க இந்த சபைக்கு எங்க பிள்ளைகள் தூணா எழும்பணும்னு சொல்லுங்க. இந்த சபையில எங்க பிள்ளைங்க தூணா எழும்பணும் சொல்லுங்க. யூத் மினிஸ்ட்ரி எங்க பிள்ளைங்க செய்யணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி எங்க பிள்ளைங்க செய்யணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனைகள்ல எங்க பிள்ளைங்க ஆமா பயன்படணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா ஆமா இன்னும் ஆமா கொயர் டீம் பெருசா ஆகணும். எங்க சபை வாலிபர்கள் எல்லாம் ஆமா ஆமா கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், எழும்பணும் எழும்பணும் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமா தூசியை உதறிட்டு நம்ம பிள்ளைகளா எழும்பணும். ரீமா நஷகா பகபா. ஆமா நிறைய பிள்ளைங்க நிறைய ஆமா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல எத்தனையோ மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா அதே போல இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஊழியத்துக்காக பயன்பட ஆமா இசை கருவிகளை கற்றுக்கொள்ளணும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இசை கருவிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பாடக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். சபையில் இருக்கிற அத்தனை வாலிபர்களும் சிறுவர்களும் நல்ல ஜெப வீரர்களா எழும்பணும். சொல்லுங்களேன், ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக எழும்பணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரேயர் வாரியர்ஸ் இந்த சபையில எழும்பணும். ஆண்டவரே, ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக எழும்பணும். ஆண்டவரே, ஆராதனை வீரர்களாக எழும்பணும். ஆண்டவரே, ஆராதனை வீரர்களாக எழும்பணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரிகபனமா ஓரா சங்கன கபகதரபா. ஆவியின் பட்டயத்தை ஆண்டவரை எடுத்து ஆண்டவரை போராடுகிற வீரர்களாக எழும்பணும். வசனத்தை கொண்டு ஜெயிக்கிற வீரர்களாக எழும்பணும். ஆண்டவரே, ஆமா வசனத்தில் தேர்ச்சி பெற்ற வாலிபர்களாக எழும்பன சொல்லுங்களேன். எஸ்ராவை போல ஆண்டவரே எங்க வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவர் வசனத்தில் தேர்ச்சி பெற்றவர்களா எழும்பணும். வசனத்துக்கு மேல ஆர்வம் இல்லாத வாலிபர்கள், பைபிளை எடுக்காத வாலிபர்கள், ஆலயத்துக்கு ஆண்டவரே வேதத்தை கொண்டு வராத வாலிபர்கள் எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர் வர்ற நாட்கள்ல வேதமும் கையுமா எங்க பிள்ளைகளை நாங்க பார்க்கணும். அப்பா வேதமும் கையுமா எங்க பிள்ளைகளை பார்க்கணும். ஒருத்தர் சொல்லி 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 ஆமா பைபிள் வாசின்னு
சொல்றது இல்லாம ஆமாண்டவரே தானாகவே பிள்ளைகள் ஆண்டவரே ரீ ஷகலகபா வேதத்தை எடுத்து வாசிக்கிறத நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ரீமா நாஷி அம்தரே ரீமா லகதுர தினிம நகதுர கபா ரீமா நம ஷிக லகதுனி அம்தரே கபே ரீமா நகதுர கதன கதுரி அம்த ரகபா ரீமா லகதுர ஷிக லகதுர கதன கபா ரீமா லகதுரி அம்த ரகதன கபா கபா. ஹல்லேலூயா. ஒரு யோவானை போல எங்க பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமா ஆமா, யோவான் அவன் எரிந்து பிரகாசிக்கிறவன், அவன் எரிந்து பிரகாசிக்கிறவன். அதுபோல இந்த சபையில் உள்ள வாலிபர்கள் ஆமாண்டவரே சிறுவர்கள் எல்லாருமே எரிந்து பிரகாசிக்கணும். எரிந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எழுமன ஆண்டவரே. ரீகா பன கபா ஆமாண்டவரே ரீகா பன சியந்த ரகபா உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வருகிறவர்களாய் அல்ல ஆமாண்டவரே இயேசுவை உலகத்துக்கு கொண்டு செல்லுகிற வாலிபர்களாக எங்க வாலிபர்கள் எழுமன ஆண்டவரே. எதிர்த்து வருகிற சவால்களை ஆண்டவரே நிர்மூலமாக்குகிற தாவீதுகளாக ஆண்டவரே இந்த சந்ததி எழுமனோ. ரீமானா ஷகபா நீயோ இளைஞன் சொல்லும் பொழுது இளைஞனா இருக்கும் பொழுதே கோலியாத்தை வீழ்த்தின தாவீதுகள் இந்த சபையில எழுமனோ. ரீமா நகர் ரகது நகர் ரகபகபா ரீகப நகர் ரகபோலி அங்கபே ரீமா நகர் ரகப நகர் ரகபா சொல்லி சொல்லி ஜோமனுங்க. ரீமா நகர் ரகதுனி அந்த ரகபகபா ரீகப இளைஞனா இருக்கும் பொழுதே ரீமா நமகர துனி அம்மா ரகதுனமா சத்துருவை எதிர்த்து நின்று நிர்மலமாக்கி தலையை துண்டாக்கின தாவீதுகள் இந்த சபையில எழுமனோ. ஒரு ரகப நம கப 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 ரீக பக 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 ரீப கப 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 கப. வாலிப நாட்கள்ல ஆமாண்டவரே ஆமாப்பா இருந்த யோசேப்பை போல ஆமாண்டவரே பாவத்தை உதறி விட்டுட்டு ஓடினதான யோசேப்புகள் இந்த சபையில எழும்பட்டும் ஆண்டவரே. ரீகா நக ரக மன கபா ரீமா நம நக 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 ரீகா தன கபா ரீமா நம ஷியம்த ரேகா துன கர கத நகபா ரீகா லக தன கபா அகினி 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 போடப்படட்டும் பிள்ளைங்க மேல, பிள்ளைகள் மேல ஒரு அகினி போடப்படட்டும். ஹல்லேலூயா. வாலிப நாட்கள்ல அப்பா ஆண்டவர் உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னது போல எங்கள் வாலிபர்கள் எல்லாம் அந்த வாலிப நாட்கள்ல உம்மை நினைக்க கிருபை தாங்கப்பா. உம்மை நினைக்கணும். உலக எண்ணங்கள் இல்ல, உலக சிந்தனைகள் அல்ல ஆமாண்டவரே. ரீகா பாகாபா சினிமா பாடல்கள் அல்ல ஆண்டவர், சினிமா தியேட்டர்கள் அல்ல ஆமாண்டவர், அசுத்தமான காரியங்கள் அல்ல. ரீமா நஷ்யம்த ரேகபே இந்த வாலிப நாட்கள்ல பிள்ளைகள் காக்கப்படுவார்களாக. ரீமா நஷ்யம்த ரேபே ஆமா ஆமா ரீகா நகதுரகமா ஆமா மன்றாடி ஜோமனுங்க, மன்றாடி ஜோமனுங்க. ஹல்லேலூயா. ரீகா பன கதுரி அந்த ரகபா முன்மாதிரிகளாக நம்ம வாலிபர்கள் நிக்கணும், முன்மாதிரிகளாக நிக்கணும். ரீமா நஷ்யம்த ரகபலா ரீக லேக தெரே உரக நகரக நாரி அந்த ரேதனமா ரீமா நாசி அந்த ரே ரீமா நஷி அந்த ரேகபா ரீகபா கதுரி அந்த ரகபா ரீமா லஷி அந்த ரகபா. நம்ம பிள்ளைங்க ஹல்லேலூயா அன்னி அக்கினில போய் சிக்க கூடாதுன்னு சொல்லி ஜோமனுங்க. ஹல்லேலூயா. ரீகா பன கபா உரக நதிரி அந்த ரகதனமா கபா ரீமா நமஷி அந்த ரகபா கபா. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்ல, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்ல. எல்லாம் சொல்லி சொல்லி ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ரீகா நாஷி அந்த ரேகபே உரக நதி அந்த ரகபா ரீமா நாசி அந்த ரேகபே ரீமா நாஷி அந்த ரேகபா கபா ரீகல தூரி அந்த ரகபா லபா ரீமா நமஷி அந்த ரபா. ஆமாண்டவரே எங்க வாலிபர்களுக்காக நாங்க கதறுகிறோம் ஆண்டவரே, நாங்க கதறுகிறோம் 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 கதறுகிறோம். ரீமா நமகபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புற மார்க்கத்துல போய் ஆண்டவரே பிள்ளைங்க நின்ற வேண்டாம் ஆண்டவரே. ஆமாப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிஷிகதனமே ரீக நகதர கதனமா ரீக நகதர கதனமா விக்கிரக கட்டுகள்ல பிள்ளைங்க போய் மாட்டிர கூடாது ஆண்டவரே. அந்த சாபத்துல ஆண்டவரே விழுந்துற கூடாது. அப்படி விழுந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்துங்க ஆண்டவரே. அப்படி யாராவது விழுந்து போனாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா அவங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகபன கதர கபனமா ரிமன கதர கதனம கரகபா ரிகன கதர கதன கதுரி அந்த ரகபா ரிகல கதர கபா. இந்த நாட்கள் ஆண்டவர் குறிப்பாக ஹல்லேலூயா நாங்க சில காரியங்களை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போறாங்கங்க. ஆமா அடுத்த வாரத்துல இருந்து பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போறாங்க. கொஞ்சம் எல்லாரும் பாரத்தோட சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா சிலர் ஆமா ஹல்லேலூயா ஆமா ஆண்டவரே தோற்று ஆமா நான் தோத்துட்டேன் பாஸ்டர், நான்
மறுபடியும் எழுத போறேன்னு சொல்ற பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். சிலர் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா எழுத போற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ரீகா பனாகாபா. ஆமா, +2 எக்ஸாம் எழுத போகிறதான ஜெருஷாக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, நிரஞ்சன்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாப்பா, சந்தோஷ்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஜோயல் ரோஷன்காக நாங்க ஜெபிக்கிறோம். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போறாங்க இந்த வருஷத்துல. ஆமாண்டவர், அது மாத்திரம் இல்லை. ஆமாப்பா, 11th ஆண்டவர் எக்ஸாம் எழுத போகிறதான காமன் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆமாப்பா, சாலமோன் ராஜா எழுத போகிறான் ஆண்டவரே. கிறிஸ் ஆடம் பீட்டர்ஸ் எழுத போறாப்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, அது போல அபிஷேக் ஆண்டவரே. ஆமாப்பா, ஜேக்கப் பிரதருடைய மகன் அபிஷேக் ஆண்டவரே எழுத போகிற ஆண்டவரே 11th எக்ஸாம். ஆமாண்டவரே, ஆமாப்பா, இன்னும் 11th எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காமன் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த நேரத்தில் ஆமாண்டவரே, ஆமாப்பா, ஹல்லேலூயா, 10th எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தங்க ஸ்தேவானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, தங்க ஸ்தேவானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜோஹன்னாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாரன் பிரியனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஏசப்பா, 10th பிள்ளைங்க எழுத போறாங்கப்பா, 10th எழுத போறாங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமா, 11th எழுத போறதான ஸ்டீவ் டேனியலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷமா நகதுர கபா கபா, ரிமா நகதுர கத நம கத ரகபா, ரிமா நகதுர கத நம ரகதுன கபா, ரிமா நம தர கதுனி அந்த ரகபா. ஒருவேளை செம் எக்ஸாம் எழுதுறதுக்கு யாராவது பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐடிஐ படிக்கிற பிள்ளைங்க, டிப்ளமா படிக்கிற பிள்ளைங்க, ஆமாண்டவரே, ஆமாப்பா, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க, இயேசுவை என்னென்ன எக்ஸாம்ஸ் பிள்ளைங்க நெருங்கிட்டு இருக்கிறாங்களோ, இல்லைன்னா ஆண்டவர் வேலைக்காக ஆண்டவரை எக்ஸாம்ஸ் ஏதாவது ஆண்டவரை பிள்ளைங்க ஆண்டவரை சந்திக்கிறாங்கனாலும் இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்க எழுத போகிற அத்தனை தேர்வுகளிலும் உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்களேன், உங்க கரம் இருக்கட்டும், உங்க கரம் இருக்கட்டும், உங்க கரம் இருக்கட்டும், உங்க கரம் இருக்கட்டும், உங்க கரம் இருக்கட்டும்பா. எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த எக்ஸாம் நாட்கள் எந்த பலகீனங்களும் நெருங்கக்கூடாது, பயங்கள் நெருங்கக்கூடாது. ஆமாண்டவரே, குடும்பத்துக்குள்ள எந்த சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, எந்த பொல்லாப்பும் உள்ள வரக்கூடாது. எல்லாம் எல்லாம் தடைகளும் நீங்கணும். பிள்ளைங்க ஆண்டவரை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் ஆமாண்டவரை எல்லா தேர்வுகளையும் நல்லபடியா எழுதணும் ஆண்டவரை. படிக்கணுன்ற ஆர்வம் உண்டாகட்டும் அப்பா. இந்த நாட்களில் முற்றிலும் ஆண்டவர் அவங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்புகிறதான எல்லாம் டிவியோ, ஆமாண்டவர், இல்லை மொபைல் ஃபோனோ, அல்லது தேவையில்லாத நண்பர்களோ அவங்க கிட்டேருந்துலாம் அந்த பிள்ளைகள் விலக, அதிலிருந்து இந்த பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம், நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம், நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், உங்கள் உன்னத கரம் ஆண்டவர் பிள்ளைகளை காத்துக்கொள்ள, நல்ல தேர்ச்சி பெறணும், நல்ல மதிப்பெண்களை எடுக்கணும், அடுத்து என்ன படிக்கணும்ன்ற காரியங்களை பிள்ளைகளுக்கு தெளிவா கொடுங்க ஆண்டவரே. ஆமாப்பா, பேரண்ட்ஸ் ஆண்டவர் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடியதான எல்லாம் பொருளாதாரத்தை நீங்க சந்திக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹையர் எஜுகேஷன் பண்ண பிள்ளைகளுக்கு தேவன் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார தேவைகளை சந்திக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவங்க கிருபை 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 உண்டாகட்டும், உங்க கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, உங்க கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷகலகதரகத நமகபா, ரிமனம ஷகலகதரகத நமனமகதரபா, ரிபலகதரகதுனி அம்தரகத நமகபா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் சில வசனங்களை ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் சிலவற்றை நான் உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லி தருகிறேன். ஆலோசனையா. ஹல்லேலூயா. உபாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெற்றோர் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ரீதியில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி பிள்ளைகளை மற்ற காரியங்களில் உருவாக்கணும், கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு இன்னைக்கு
நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவத்துக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ப்பதில் நம்ம பிரயாசப்பட வேண்டும். பாருங்கள், நான் சொல்லி தர்றதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்ப்பது, அவங்களுக்காக பிரயாசப்பட வேண்டியது. உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம், புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 6 verse 6 and 7. 6வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஒவ்வொரு நாளும் சின்ன வயசில் இருந்தே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வசனத்துக்குள்ளே வளர்ப்பதற்கு பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆமாம், பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சாயங்காலம் கூட அப்படி உட்காந்து அகஸ்டின் ஜெபகுமார் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்ருக்கும்போது அவர் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா என்னை 3-3.5 வயசில் பைபிள் படிக்க கற்றுக் கொடுத்தது என் தாய். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும் போது. எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வேதத்தை படித்தாதான் சோறு போடுவேன்னு சொல்லி எனக்கு 7-8 வயசில் என்னை கொண்டு வந்து வசனத்தை அதிகமாக படிக்க வச்சது என் தாய். அந்த தாய்க்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கிட்டத்தட்ட 87 வயசில் அவங்க மரித்து போனாங்க போல இருக்குது. அவர் சொன்னார், சொல்லும் போது அந்த தாயினுடைய மரண அடக்க ஆராதனை கூட என்னால் போக முடியல. என தேவனுடைய ஊழியத்தை நான் அதிகமாய் செய்கிறேன், அவர்களை விட என் தேவனை நேசிக்கிறேன். ரொம்ப சில விஷயங்கள்லாம் அசைக்குது சிலதெல்லாம் கேட்கும்போது. ஆமாம், அப்போது அந்த அளவுக்கு அவங்க சொன்னது, ஒரு பெற்றோர் என்னை சரியான ஒரு அடித்தளம் போட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல நின்றுட்டுருக்குறோம். இன்றைக்கி பீகாரில் ஊழியம் செய்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எவ்வளோ பயங்கரம் தெரியுங்களா பீகாரில் ஊழியம் செய்கிறது. இன்றைக்கி அங்கே ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு போட்டதான அடித்தளம். அப்போ அவர் சொன்னாராம், அம்மா என்னைய கர்த்தர் மாதிரி சொல்கிறாரு மிஷினரி ஊழியமாக பீகாருக்கு, அங்கேருந்து நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தகவல் வந்தால் என்னம்மா பண்ணுவேன்? நான் உன்னை என்னைக்கோ அது மாதிரி ஒப்பு கொடுத்துட்டேனே கர்த்தருக்காக, அதை குறித்து எனக்கு பயமே கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாய் கிறிஸ்துவுக்குள் அடித்தளம் போட்டு வளர்த்துருக்குறாங்கன்றது பார்க்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பிள்ளை என் பிள்ளை இப்படி சொன்னதுனாலேயே கெட்டு சீரழிது நம்ம பிள்ளைங்கள்லாம். கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து நம்ம என்னைக்கு வளர்க்குறோமோ அன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ இப்போ முதல்ல அது யார் இருதயத்தில் இருக்கணும்? பெற்றோராகிய உங்கள் இருதயத்தில் இருக்கணும். நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு, நீங்கள் செய்யாத ஒன்றை உங்கள் பிள்ளைங்கிட்ட கண்டிப்பாக செய்ய சொல்ல முடியாது, செய்யவும் மாட்டாங்க. நீங்கள் முன்னாடி செய்கிறத, அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிறத அவங்க பார்க்கணும், சொல்கிறத விட பார்க்கணும். அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, அப்பா பைபிள் வாசிக்க பார்க்கணும். பார்த்தா தான். நீங்கள் வேறு எதையாவது பார்த்துருந்தீங்கன்னா அது அந்த இடத்துல மாற்றம் வராது. நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துட்டு இருக்கும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை, ஆமாம், எதை குறித்து உங்கள் பிள்ளைங்கிட்ட அதிகமாக பேசணும்? பிரச்சனையை பேசாதீங்க, கஷ்டத்தை பேசாதீங்க, தேவையை பேசாதீங்க. இதெல்லாம் பேசுகிறத விட உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட வசனத்தை சொல்லி, இப்படி வசனம் இருக்குது பாப்பா, மகனே இப்படி இருக்குது சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த பிள்ளைகளை வசனத்தில் நீங்கள் தேத்திட்டீங்க, எக்காலத்திலும் நாமே கடந்து சென்றாலும் அந்த பிள்ளைங்க நின்றுவாங்கங்க. அல்லேலூயா. அதனால தான் அதிகமாக வசனத்துக்குள்ள பிள்ளைகளை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பேரண்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது? நீங்கள் கரெக்டாக ஃபவுண்டேஷன் உங்களுக்கு போட்டு உங்கள் பிள்ளைகளை வசனத்தில் இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு வசனமாவது என் பிள்ளை சொல்லணும், மனப்பாடம் பண்ண வைங்க. சாப்பாடு அப்போ தான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஒரு பிரயாசம், ஒரு ஸ்டெப்பு. டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம். கடைசியாக சனிக்கிழமை வரும்போது அது படித்த அந்த வாரம் படித்த அத்தனை வசனத்தையும் சொல்லுங்கள், எழுதி காட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுடைய தரம் மாறும், குணம் மாறும், கீழ்ப்படிவார்கள், படிப்பில் ஞானம் கிடைக்கும், கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. இதெல்லாம் தாங்க ரகசியமே, இதுதான் ரகசியமே. அல்லேலூயா. பிரைஸ். ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்து நான் முடிக்கணும். ஆமாம், 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் முதல் வசனம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். அடுத்தது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல
நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. அப்போது ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கணும். உங்களை பார்த்து சொல்லணும், அம்மா அப்பா பின்பற்றுகிறார்கள், நானும் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசுவீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி அடிப்பீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே தம் அடிப்பீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா 1% கூட உங்கள் பிள்ளைகளுக்குள்ள எந்த மாற்றத்தையும் பார்க்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே அதான் ஃபஸ்ட்டு, வெளியில் செய்கிறனாலும் அதுவும் தப்பு தான். ஏன்னா இப்போ தெளிவாக பேச வேண்டியிருக்கு எல்லாம். அதான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே செய்கிறதில்ல. ஆமாம், அதில் வீட்டுக்குள்ளேயும் தப்பு, வெளியில் செஞ்சாலும் தப்பு. புரியுதுங்களா? அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் யாராக இருக்கணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தேவையில்லாததை ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க தான் பார்க்கும். புரியுதுங்களா? நீங்கள் யார் கூட பழகுறீங்கன்றது ரொம்ப அவசியம். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை, எல்லாம் தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு. ஆமாம், நம்ம புள்ளி வச்சா எல்லாம் போட்டு முடித்து நம்மளை பற்றிய ஜோசியத்தை அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால் கவனமாக உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஆமாம் நீங்கள் தான் கவனமாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அப்போது பிள்ளைகள் யாரை பார்த்து செயல்படுவாங்கன்னா பெற்றோரை பார்த்து தான். எவ்வளோ நேரம் பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரியில் எவ்வளோ நேரமாக இருக்கிறாங்க பிள்ளைங்க? 8 hours. 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் போச்சா மீதி? அப்படிலாம் படிச்சிருந்தா நாங்கள் எங்கேயோ வந்துருப்போம். அப்படியே என்னம்மா 16 hours. 16 மணி நேரம். அப்போ பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? அப்போது 16 மணி நேரம் அப்போ யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? ஆனால் நீங்கள் எங்கே போய் சண்டை போடுவீங்க? டீச்சரை பிடிச்சி உண்டு இல்லைன்னு ஆக்கி இங்கே வந்து தான் கெட்டு போச்சு. நான் சொல்கிறேன், 16 மணி நேரம் நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் கற்றுக் கொடுத்துருப்பேன்னா 8 மணி நேரத்தில் போய் என் பிள்ளை அதை கற்றுக்காது, இங்கே என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை போய் அங்கே சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் போட்ட 16 மணி நேரம் வேதை சரியில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நான் என்ன விதமான ரோல் மாடலாக இருக்கிறேன்றது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் சொல்லித்தரேன், மற்றதெல்லாம் அடுத்த இந்த மாத கடைசியில் அடுத்த ஜெபம் வரல, அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு அதில் 2வது அதிகாரம், அதில் 3வது அதிகாரம். 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரம், அதில் 14-15 வசனம். நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்துவ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும். எப்படி தெரியும்? சிறு வயசுலேருந்து எப்படி தீமோத்தேயுக்கு தெரியும்? அவங்க பாட்டியும் அம்மா போட்ட விதைங்க அது. இன்றைக்கி பாட்டியும் அம்மாவை சேர்ந்து செய்கிற வேலையே வேறையாக இருக்குது. வேறு எதையோ தான் சொல்லித்தராங்க இல்லை? அப்போ என்ன அருமை இல்லை? அப்போது இது எந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னா, இது எல்லாம் உங்கள் குடும்ப ஜெபத்தில் நடக்கணும். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? அது ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? அது ஏன் கேட்குறேன்னா, உங்களெல்லாம் என்ன பண்ணன்னு தெரியல எனக்கு. குடும்ப ஜெபம் இல்லாமல் எப்படி? குடும்ப ஜெபம் 2 பேர்னாலும் செய்யணும், 3 பேர்னாலும் செய்யணும். ஒரு 1/2 உட்காந்து ஒரு குடும்ப ஜெபம் செய்ய முடியாதா? அப்புறம் எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே நடத்துறது? என்ன ஒரு 1/2 நான் சொல்கிறேன், 1/2 நீ வந்து அகில உலகத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கணுன்னா ஆவியில் நிரம்பி நீ போயிடுவேன் அமெரிக்கா துபாய்னு. அவன் எப்பயோ ஃப்ளாட் ஆயிரும். ஆமாம், நீங்கள் இந்த வேலைலாம் செய்யக்கூடாது. அந்த இடத்துல குடும்பத்துக்கு மட்டும்தான் ஜெபம். பிள்ளைகள், கணவன், மனைவி, என்ன இவ்வளோதான். அந்த ஒரு ஜெபத்தை நீங்கள் தான் செய்ய பிரயாசப்படணும். டெய்லி ஒரு 20 நிமிஷம் ஒரு பாட்டு, 2 பாட்டு கூட பாடலாம்.
ஒரு வேத பகுதி, ஒரு அதிகாரம், ஆளுக்கு ஒரு வசனத்தை சுற்றி வாசிக்க வைக்கலாம். புரியுதுங்களா? அந்த நேரத்தில் உட்காந்து விசுவாசமாக அந்த வசனங்கள் என்ன பேசுது, நான் அப்படி தான் கேட்பேன். எங்கள் வீட்டில் என்ன பேசுது சொல்லுன்னுவேன். உனக்கு என்ன புரிஞ்சுது சொல்லுன்னு கேட்பேன். சொல்லு. அப்போ அப்படி ஒரு டிஸ்கஷன், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம். அந்த டிஸ்கஷனில் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதை என்ன சொல்கிறது அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம அதுக்கு விளக்கத்தை கொடுத்து கடைசியாக என்ன செய்வோம், ஒரு ஜெபம் பண்ணி ஒரு நாள் ஒருத்தர் ஜெபம் பண்ணோம். கடைசி வரைக்கும் நான் பிடிச்ச கும்பில் நான் தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பண்ணட்டும் பிள்ளைங்க, தடுமாறி ஒரு 2 நிமிஷம் பண்ணட்டும் ஜெபம். ஆரம்பத்தில் அப்படி தான் கிறிஸ்து டிம்பெல்லாம் என்னன்னே வர தோத்துறோம் ஆமேன் அல்லேலூயான்னுவாங்க. இப்போ மாறிடுச்சு. அது அப்படி தான், நம்ம விட்டால் தான் பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் இயேசுவே, அப்பா இப்படி எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்க வைக்கிறீங்க, சில ஆலோசனையும் எங்களுக்கு கொடுக்குறீங்க. நாங்கள் இது எங்கள் மட்டில் வைத்து கொள்ளாமல் எங்களுக்கு சபையில் தெரிஞ்ச அத்தனை பிள்ளைகளுக்கும் நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். அப்போ எங்களுக்கு வேறு யாராவது ஆண்டவர் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நண்பர்கள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் ஆண்டவர் இது தெரியலன்னா நாங்கள் சொல்லி தரணும். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவர், அப்படி எங்களை நீங்கள் நிறுத்துங்க. இந்த நாள் ஜெபத்துக்கு கொண்டு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், வாலிபர்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். ஒரு எழுப்புதலை பார்க்க போகிறோம். அப்படியே பிள்ளைங்கள்லாம் ஆராதிக்கும் போது அக்கினி இறங்க போகுது. அல்லேலூயா. பிள்ளைகள் ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்க போகுது. ஆமாம், அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது, வல்லமை இறங்க போகுது, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது. ஆமாப்பா, நாங்கள் அதை தொடர்ந்து விடாப்படி அந்த ஜெபத்தை செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர முடியாத பிள்ளைகளையும் நீங்கள் தொடர்ந்து இந்த நாட்களில் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.